ஹாய், இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக மசால் பொரி எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு கடையிலே கார பொரி விற்குங்க. அதை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு கப். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம், கொஞ்சமாக கேரட் துருவி போட்டுக்கலாம். இது ரெண்டும் நான் போட்டுட்டேன் முன்னாடியே. அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். அடுத்து தக்காளியை விதையை நீக்கிட்டு அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அடுத்து கொஞ்சம் நிலக்கடலையை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு 3 விசில் விட்டு குக்கரில் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சம் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாங்க. கார்ன் சிப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மசால் பொரிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்காக இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்ததும் இதை நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்கங்க குழந்தைங்களுங்க. ஓகேங்க, நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எம்மி டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க. அதில் இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். ஓகேங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.